स्वधर्म ज्ञान वैराग्य साध्य भक्तेक गोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः असत्या लोकरक्षायै गुणेष्वारोप्य कर्तृताम् सर्वेश्वरेवान्यस्योक्ता तृतीये कर्मकार्यता. சுவாமி ஆளவந்தாருடைய ஸ்ரீ சூக்தி. கீதைக்கு சுருக்கமான ஒரு ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார் நம்முடைய கீதார்த்த சங்கிரகத்திலே. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தேக கோச்சரஹா நாராயணஹா. ஸ்வதர்மங்கிற கர்மயோகத்தாலும் ஞான என்கிற ஞானத்தாலும் அதிலேயே பற்றற்ற தன்மையான வைராக்கியத்தாலும் சாத்தியமானது பக்தி. கர்மயோகத்தாலும் ஞான யோகத்தாலும் அடையப்படுவது பக்தி. அந்த பக்தி யோகம் ஒன்றினாலேயே ஸ்ரீமன் நாராயணன் அடையப்படுகிறான் என்பது கீதா சாஸ்திரத்திலே நன்றாக சொல்லப்படுகிறது. அப்ப நாராயணன் நன்னாக சொல்லப்பட்டான், அவனை அடைவிக்கும் பக்தியும் சொல்லப்பட்டது. அந்த பக்தி பெறுவதற்கு வழியான கர்மயோக ஞான யோகங்களும் நன்றாக சொல்லப்பட்டன. அதிலே முதல் 6 அத்தியாயங்களாலே கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் தெரிவிக்கிறான். அதுல இப்ப நாம் அனுபவித்துக் கொண்டு வருவது 3வது அத்தியாயமான கர்மயோகம். இதிலே லோகரக்ஷாயை ஞான யோகத்திலே அதிகாரம் இல்லாத இந்திரியங்களை சரிவர அடக்க மாட்டாதவர்கள் இருக்கிறார்களே, அத போன்ற சாதாரணப்பட்டவர்களுக்காக கூட கர்மகாரியதா கர்மயோக நேர ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுக் கொடுக்கும் என்று தெரிவிக்கிறான். அது முதல் அத்தியாயத்தினுடைய முதல் சில ஸ்லோகங்களாலே அனுபவித்தோம். அதுக்கு மேலே நாமாக நம் கர்மாவை செய்வது கிடையாது. குணேஷ்வாரோப்பிய கர்த்திருத்தாம், முக்குணங்களாலே தூண்டப்பட்டு கர்மாக்களை செய்கிறோங்கிறதை அதையும் பார்த்தோம். பிரகிருதே கிரியமானானி குணாய் கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த ஸ்லோகத்தாலே எப்படி முக்குணங்கள் தூண்டுறதுங்கிறதையும் பார்த்தோம். முக்குணங்கள் அச்சேதனமானபடியால் அவைகளுக்கு ஞானம் கிடையாது. ஞானம் இருக்கிறவன் தான் என்ன தூண்ட முடியுமே தவிர ஞானமில்லாத சத்வகுண ரஜோகுண தமோகுண எப்படி தூண்ட முடியும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு அவைகள் பகவானாலே நியமிக்கப்படுகின்றன. அவன் தூண்ட, அவன் நியமிக்க, இந்த முக்குணங்களும் தூண்ட நான் இந்த கர்மாவை செய்கிறேன் என்ன அழகான ஒரு வழிகாட்டி கொடுத்தான். மயி சர்வாணி கர்மாணி தன்யஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரஹ. பாபன் நீங்க பெற்றவனாக 3 தியாகங்களோட கூட. எந்த 3 தியாகம்? கர்த்திருவ புத்தி தியாகம், சந்நியஸ்த மயி சர்வாணி கண்ணனான என்னிடத்திலே நீ செய்யும் கர்மாக்கள் எல்லாத்தையும் வைத்து, நிராசீகி பலத்துக்கு ஆசைப்படாமல், நிர்மமஹா இந்த கர்மா என்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாமல் கர்மத்தை செய், யுத்தஸ்வ சண்டையிடு, விகதஜ்வரஹ உன்ன பாபம் அண்டாது 3 ஜரங்களும் நீங்கி போகும் என்று சொன்னத கீழே கடைசியா 30வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். அப்படி இருக்கிற கர்மயோகியை பத்தி கொண்டாடுகிறான். அடுத்த சில ஸ்லோகங்களாலே 3 அதிகாரிகளை பத்தி புகழுகிறான். 31வது ஸ்லோகம். ஏமே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மானவாக ஸ்ரத்தாவந்தஹ அனசூயந்தஹ நானு முச்சந்தே தேபி கர்மபிஹி தே அபி. அதாவது கர்மயோகத்திலே ஆரம்பிக்கிறான். கர்மபிஹி முச்சந்தே, அவன கர்மா என்பது ஒரு நாளும் கட்டுப்படுத்தாது. அவன் இதிலிருந்து விடுதலை அடைகிறான். கர்மயோகத்தை பண்றவனை மட்டும் கொண்டாடலை இப்ப கண்ணன். என்னுடைய மதம், அதாவது இப்ப நான் கர்மயோகத்தை உபதேசித்தேனே, அந்த மதத்திலே யாரொருத்தன் நித்தியம் அனுதிஷ்டந்தி நித்தியம் அதையே பின்பற்றி நடக்கிறான், அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்றவனையும் கொண்டாடுட்டான். இப்போ அவர்களுக்கும் கர்மா தட்டாது, சம்சாரத்தில் இருக்க மாட்டானுட்டு. சரி சுவாமி, இன்னைக்கு என்னால பண்ண முடியல, நாளைக்கு பண்ணலான்கிற எண்ணம் இருக்கும் இல்லையோ, அவனையும் சேர்த்து கொண்டாடுறான். இப்போ நித்தியம் அனுதிஷ்டந்தி மானவாக ஸ்ரத்தாவந்தஹ. இன்னைக்கு அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், ஸ்ரத்தையான்னு இருக்கணும் இல்லையோ. இப்ப நாம வர்றோம், கேட்கிறோம், எல்லாமே புரிஞ்சிட போறதுங்கிறது இல்லை. இப்போ சிலது புரியலாம், சிலது புரியாம போலாம். ஆனா கேட்கணுங்கிற ஸ்ரத்தையான்னு இருக்கணும் இல்லையோ. ஸ்ரத்த இருந்தாலும் வசந்தவன் தான்னுட்டான். அடுத்தது ஸ்ரத்த கூட இருக்க வேண்டாம், அனசூயந்தஹ. இந்த மாதிரி கர்மயோகம்னு கண்ணன் ஒண்ணு சொல்லியிருக்கான், அது ரொம்ப உயர்ந்ததான், தெரிஞ்சுண்டா அதனால நமக்கு நல்லது ஏற்படும் என்ன நினைச்சுக்கிறத விட்டுட்டு
கண்ணனாம் பிறந்தானாம் கர்மயோகமாம்னு பொறாமையோட பேசுறான் பாரு. அது இல்லாட்டா கூட போரும் அர்ஜுனா. அப்ப அனுஷ்டித்தாலும் போரும் உயர்ந்தது. அனுஷ்டிக்க முடியல ஸ்ரத்தை இருந்தாலும் போரும். அவனு இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு பண்ணிடுவான். ஒண்ணுமே வேண்டாம், பொறாமை இல்லாட்டாலும் போரும், இன்னைக்கு இல்லாட்டா நாளன்னைக்கு பண்ணிடுவான். ஆக 3 அதிகாரிகளை கொண்டாடுகிறான் கண்ணன். 1 அனுஷ்டிக்கிறவன், 2 ஸ்ரத்த மட்டும் இருக்கிறவன், 3 பொறாமையில வெய்யல, இன்னும் வாழ்த்தல ஆனா வெய்யவும் இல்லையோ இல்லையோ அப்படி இருக்கிற 3 அதிகாரிகளையும் கொண்டாடுகிறான். இதே விஷயத்த சுவாமி பராசர பட்டர் தெரிவிப்பர். திருப்பாவை பாவை நோன்பு மார்கழி மாசத்திலே அனுஷ்டித்தார்கள் கோபிமார்கள். கோபிகைகள் எல்லாம் அனுஷ்டிச்சிருக்கான் பாவை நோன்பை. ஆனா ஆண்டாளால அனுஷ்டிக்க முடியல. அவ இருந்தது கலியுகத்திலேயோ இல்லையோ. திருப்பாவேல அன்னைக்கு துவாபர யுகத்துல கோபிமார்கள் அனுஷ்டித்ததை தான் கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே அனுகாரம் பண்ணிருக்கா. அனுகாரம் பண்றதுன்னா அங்க நடக்கிறாப்புல இங்க நினைச்சுக்கிறது. தன் ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோகுலமா நினைச்சுன்றது. இந்த பெருமான் வடவருங்கோயிலுடையானுடைய சந்நிதியே நந்தகோபாலன் திருமாளிகையா நினைச்சுன்றது. தன்னையே ஒரு கோபிகையா நினைச்சுன்றது. இடைப்பாசரமா 29 பாசரங்கள் பாடினார் இல்லையோ. இதுக்கு அனுகாரம். ஒரு நாடகம் நடிக்கிறாப்புல பண்ணாலே ஆண்டாள். அனுகரித்ததுதான் ஆண்டாள் செய்தது. அதனால அவ அனுட்டிக்கல. 3வது நாம அனுட்டிக்கவும் இல்லை, அனுகாரமும் இல்லை. ஆண்டாள் பாடின திருப்பாவைய அபியசிக்கிறோம். சொல்றத்தோட நாம சரியோ இல்லையோ. பற்ற சாதிப்பரா அனுஷ்டித்த கோபுமாரோடும் அனுகரித்த ஆண்டாளோடும் அபியசிக்கிற நம்மோடும் வாசியர கிருஷ்ணானுபவம் துல்லியம். நம் 3 பேருக்குமே அதே கிருஷ்ணானுபவம் தான் கிடைக்கும். அதுல தாரப்பம்யம் கிடையாதுன்னு பட்டர் சாதிப்பராம். நற்கண்ணுக்கு இறங்கும் தேனு தோற்கண்ணுக்கும் இறங்குமா போலே. நல்ல கண்ணுக்குட்டிய முன்னாடி நிறுத்தி வச்சாலும் பசு பால சுரக்கும். அதே தோலை சுத்தி வைக்கோல் அடிச்சு கண்ணுக்குட்டிய முன்னாடி நிறுத்த வச்சாலும் பசு பாலை பொழியும். அந்த வைக்கோல் அடைத்த கண்ணுக்குட்டி தான் நாம். திருப்பாவைதான் தோல். இந்த திருப்பாவைங்கிற தோலை போத்தின்னு போயிட்டோம்னா அனுட்டிக்கும் வேண்டாம், அனுகரிக்கவும் வேண்டாம், அபியாசம் பண்ணா பொறுமூலிய திருப்பாவை. ஆக அந்த 3 பேருக்குமே எப்படி கிருஷ்ணானுபவம் கிடைக்குமோ அதே போல இங்கே அனுஷ்டிக்கிறவனுக்கும் கொண்டாட்டம், ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கும் கொண்டாட்டம், அசூய பொறாமை இல்லாதிருந்தாலே போரும் அவனுக்கும் கொண்டாட்டம். அப்ப கர்மயோகத்தை எவ்வளவு கீழே கீழே இறக்கி விடுறான் கண்ணன்னு பாக்கணும். செய்யறதுன்னு முதல்ல ஆரம்பிச்சுட்டு செய்ய கூட வேண்டாம் அர்ஜுனா. ஸ்ரத்தவை ஸ்ரத்த கூட இன்னைக்கு பாத்துக்கலாம், நாளை பாத்துக்கலாம். பொறாமை இல்லாத இருக்கணும்னா எந்த விதத்திலேயாவது ஒருத்தனான அதுக்கு தேர மாட்டானா என்கிற ஆசையோட கண்ணன் சொன்னது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. அதற்கடுத்தது அப்படி இல்லாதவனை இகழ்கிறான், இருக்கிறவனை புகழ்ந்துட்டான். 31வது ஸ்லோகம். அந்த மாதிரி நடக்காதவனுக்கு வசவிப்போ ஏத்தத் அப்யசூயந்தஹ நானு திஷ்டந்தி மேமதம் சர்வஜான விமூடாஸ்தான் விதி நஷ்டான் அச்சேதசஹ. அப்படி ஒருவேளை மேமதம் என்னுடைய மதத்திலே நிக்கலேன்னு வச்சுப்போம். ஏத்தத் அப்யசூயந்தஹ எந்த மனிதர்கள் எல்லாம் ஏதத்து இந்த கர்மயோகத்திலே அப்யசூயந்தஹ அசூயையோட இருக்கிறார்களோ, பொறாமையோட இருக்கிறார்களோ, நானு திஷ்டந்தி மேமதம் என் மதத்தை கடைப்பிடிக்காமலும் இருக்கிறார்களோ. என் மதத்தை கடைப்பிடிக்கிறது இல்லை, என் மதத்துல ஸ்ரத்தை இல்லை, என் மதத்துல அசூய வேற இருக்கு. இந்த 3 இருந்தால் சர்வஜான விமூடாக அவளுக்கு எந்த ஞானமுமே வரப்போறது இல்லை. அவர்களுடைய ஞானத்தை மறைத்து விடும் அஜ்ஞானம். சர்வஜான விமூடான் விமூடான் ஸ்தான் வித்தி அவர்களை இப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. நஷ்டான் அச்சேதசஹ சேதஹாங்கிறது மனசு, அச்சேதசஹ மனசே இல்லேன்னு அர்த்தம். மனசோட தான் இருக்கா, எல்லாருக்கும் மனசு இருக்கத்தான் போறது, உயிரோடு இருந்தாலே மனசு இருக்க போறது. ஆனா கண்ணனுடைய சம்பிரதாயத்தை உணர்ந்து அதன் வழி நடக்கலைன்னா மனசே இல்லேன்னு சொல்லலான்னா அச்சேதசஹ. நஷ்டான் நஷ்டர்கள்னா அசத் பிராயர்கள், அசன்னேவசபவத்தின்னு சாஸ்திரம் சொல்லி சொல்லியோ. இவெல்லாம் இருந்தே பிரயோஜனம் இல்லை, இல்லாதத்துக்கு சமம் என்று சாதித்தான். நஷ்டான் அச்சேதசஹ ஏத்தேததப்யசூயந்தஹ நானு திஷ்டந்தி மேமதம் என் மதத்தை அனுஷ்டிக்காவிட்டாலோ, ஸ்ரத்தை இல்லாவிட்டாலோ, அசூயை இருந்தாலோ எந்த ஞானமும் அவர்களுக்கு பிறக்காது. அவர்கள் நஷ்டர்கள். நஷ்டம்னா உயிரோட இருந்தும் 2 கால் மாடுகளுக்கு சமம். அவர்களை மனுஷர்கள்னு சொல்லலாமா, 2 கால் மாடுகள்னு சொல்லலாம். என மனதே இல்லை, நஷ்ட பிராயர்கள், அச்சித் சமமாகவும் இருப்பர்கள் என்று வெஷுட்டான் கண்ணன் 32வது ஸ்லோகத்தாலே. அதற்கு மேலே 33, 33, 34, 35 இந்த 3 ஸ்லோகங்களாலே ஞான யோகம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு சொல்ல போறான். இப்போ கிட்டத்தட்ட இதுல இருந்து அடுத்த 10 ஸ்லோகங்களுமே அதை பத்தி தான் பேச்சு. இப்போ இனிமே ஞான யோகம் கட்டம் கட்டம்னு சொல்லி, கர்மயோகம் சுலபம் சுலபம்னு சொல்லி பண்ணுட்டான் இத்தனை நாளி. இனிமே ஞான யோகம் கட்டம் கட்டம்னு சொல்லி போகாதே போகாதேன்னு சொல்ல போறான்.
இவனேதான் ஞான யோகத்தையும் உருவாக்கினது, இவனேதான் கர்மயோகத்தையும் உருவாக்கினது. ஆனா வேணும்னு இப்ப ஆளுக்கு தகுந்தா போலே கிழியே சொல்லிட்டான் இல்லையோ. நான் சரியா வைத்தியன் அர்ஜுனா, யாருக்கு எந்த மருந்து கொடுக்கணுமோ அந்த மருந்து தான் கொடுப்பேனே தவிர பண்ண முடியாதத்தை கண்ணன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்ப ஞான யோகத்தில் இருக்கிற துஷ்கரத்துவம் சிரமத்தை சொல்றான். சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதி. சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேஹே ஞானவானபி, ஞானவான்களுக்கு கூட அப்படின்னா ஆத்ம ஞானம் நன்னா கை வந்திருக்கிறவான்னு அர்த்தம். ஞான யோகிகள், ஞான யோகியை அனுஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறானோ இல்லையோ, அவனுக்கு நன்னா ஆத்ம ஞானம் தெரியும். ஆத்மா சேஷபூதன், பகவானுக்கு அடிமை, தேகமில்லை, நித்தியம் ஜீவாத்மா, அணுஸ்வரூபன், ஞானமயன், ஆனந்தமயன் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஞானவான் அப்படி அவனுக்கு வாசனைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. ரொம்ப நாளா பிறந்து கர்மாவிலேயே சிரமப்பட்டு உழன்று வந்திருக்கான். அவன் ஞான யோகியாகவே இருந்தாலும், ஞான யோகத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்து விட்டாலும், ஞானவானபி பிரகிருத்தேகே சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக, பிரகிருதி சம்பந்தம் இன்னும் போலையோ இல்லையோ. ஞான யோகத்தை இந்தூர்ல இருந்து பண்ணணுமா, ஞான யோகத்தை ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து பண்ணணுமா? ஸ்ரீவைகுண்டத்துல உத்தரம் பண்ண போறது இல்லை. அங்க போனப்புறம் சாதன தசையே கிடையாது. அதான் அடைஞ்சுட்டமே அடைய வேண்டியதை. அதனால இங்கே இருந்துதான் பண்ணணும். அப்ப இங்க இருக்குன்னா பிரகிருதி சம்பந்தம் நமக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். இன்னும் சம்சாரத்தினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலே பிரகிருத்தேகே ஸ்வஸ்யாக சேஷ்டதே சதிருஷம். என் உடம்பு என் மனசு எல்லாம் எதை செய்யும் தெரியுமா? ஸ்வஸ்யாக தனக்கு, சதிருஷம் ஏற்றதான வழக்கமா செஞ்சுட்டே வர்றதான் சேஷ்டதே சதிருஷம். என் உடம்பு மேற்கொண்டு செய்ய ஆரம்பிக்கும். நான் ஞான யோகிவே ஆயிட்டேன்னா கூட பழைய வாசனை போகாமல் என் இந்திரியங்கள் அதை பத்தியே தான் போக ஆரம்பிக்குமே தவிர சுலபத்தில் அது கட்டுப்பட்டு வந்துடாது. அதனால ஸ்வஸ்யாக வாசனையாலே ஏற்கனவே உந்தப்பட்டு, சதிருஷம் சேஷ்டதே எனக்கேத்த கர்மாவில தான் மனசு போகுமே தவிர அடக்கி அடக்கி ஞான யோகம்னு நான் எத்தனை தான் ஆரம்பிக்க பார்த்தாலும் வாசனை அத்து போகாதபடியால் அந்த மனசு அவ்வளவு சுலபத்திலே செல்லாது. பிரகிருதிம் யாந்தி பூதானி, இந்த பூதங்கள் எல்லாம் பிரகிருதிம் யாந்தி, பிரகிருதி தான் அழைச்சிட்டு போறது. இந்த ஜீவராசிகள் அத்தனையும் உடல் சொன்னபடி நாமும் போவோம், உள்ளம் சொன்னபடி போவோம், புத்தி சொன்னபடி போவோம். இப்படி போயிட்டே இருந்திருக்கு இத்தனை நாளும். நிகிரஹக்கிம் கரிஷ்யதி, நிகிரஹான இங்க சாஸ்திரத்தை சொல்றான், வேதத்தை. இத்தனை நாளா பழகி பழகி நான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருந்திருக்கேன். திடீர்னு குறுக்க வேதம்னு ஒண்ணு கொடுத்து வேதம் இதை செய்யாதேன்னு சொல்லிக்க மாத்திக்கோ அப்படின்னா அவ்வளவு சுலபத்துலதான் அது நடந்துராது அர்ஜுனா. தானே வேதத்தை கொடுத்துட்டு தானே சொல்றான் இப்போ நிகிரஹக்கம் கரிஷ்யதி. அதனால நான் கொடுத்ததா இருந்தாலும் சுலபத்துல வேதம் குறுக்க பூந்து எத்தையும் மாத்தி விடுறதுக்கு முடியாது. ஏன்னா உன்னுடைய பழக்கம் இருக்கும் இல்லையோ. ஆழ்வார் பாசுரத்துல சாதித்தார், முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணன், ஜகத்தத்தனை உருவாக்கினவனான நாராயணன், அந்நாள் அந்த நாளிலே நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். நீ கொடுத்த சரீரம் எப்படியெல்லாம் என்னை இழுத்துன்னு போச்சோ அப்படியெல்லாம் இழுக்கப்பட்டு தள்ளப்பட்டு சென்றேன். அதை மாத்தி இந்த வழியில தான் பகவான் சொல்லியிருக்கான். இந்த வழி வரணும்னு நான் அதை புரிய வச்சதே கிடையாது. அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். சரீரம் போனபடிதான் நான் போனேனே தவிர நீ சொன்னபடி நான் சென்றதில்லை. அகிருத்திய கரணம், கிருத்திய அகரணம்னு சொல்லுவா. ரெண்டு விதமான பாபங்களை பண்றோம் இல்லையோ. எதெல்லாம் செய்யாதேன்னு சாஸ்திரம் சொல்லித்தோ கண்டிப்பா பண்ணிடுவோம், அது அகிருத்திய கரணம். கிருத்திய அகரணம்னா எதை செய்யன்னு சொல்லித்தோ அதை செய்யவே மாட்டோம். ஏன்? இந்த உடல் இழுத்த வழி நாமும் போயிட்டே இருப்போம். அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். ஒருத்தர் அழகா நமக்கு விளக்கு கொடுத்தார். விளக்க கொடுத்து அதை வச்சுன்னு நல்லா புஸ்தகத்தை திறந்து வச்சுன்னு படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனா அந்த விளக்க வச்சுன்னு எனக்கு படிக்க தோணாமல் அந்த விளக்க வச்சுன்னு எல்லா இடத்துக்கும் நெருப்பு வைக்க ஆரம்பிச்சேன்னா கொடுத்தவனிடத்திலே குற்றம் இல்லை, எனக்கு விளக்க சரியா உபயோகப்படுத்த தெரியலேன்னு அர்த்தம். அதே போல எனக்கு படகு கொடுத்தார் ஒருத்தர், இக்கரையிலேருந்து அக்கறை போகணுங்கிறதுக்காக. எனக்கு படகை ஓட்டுறதுக்கு தெரியல, ஏறி உட்காண்டேன், வெள்ளத்துல அடிச்சுன்னு போய் பிராணம் படுது. படகு கொடுத்தவன் பேரில தவறா, ஓட்ட தெரியாத என் பேரிலே தவறா? அதே போல சரீரம் பகவான் கொடுத்தான், இதை வச்சுட்டு நல்லது தீயது தெரிஞ்சு நல்ல வழி போய் தீய வழி போகாமல் அவன் சொன்ன வழியில நடக்கிறதுக்காக சரீரத்தை கொடுத்திருக்கான். ஆனா அது போற வழி அடிச்சுன்னு போன வழியெல்லாம் நான் போனேன்னா அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். ஏன் போறோம்? கண்ணன் சொல்ற பதில் தான், வாசனை அர்ஜுனா சுலபத்துல விட்டுடாது. அனாதி காலமா இதையே பண்ணிட்டு வந்திருக்கிறபடியாலே இந்த வாசனை விடாது. பிரகிருதி ஞாந்தி பூதானி, பிரகிருதி பிடிச்சு இழுத்து செல்ல அதுதான் பூதங்களை அழைத்தே போகும். நிகிரஹக்கிம் கரிஷ்யதி,
திடீர்னு சாஸ்திரத்தை பண்ணாதேன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. தாத்பரிய தேசிகன் சாதித்தார். ரெண்டார்த்தம். சாஸ்திரம்ங்கிறது அப்பிரத்யக்ஷம், உடம்புங்கிறது பிரத்யக்ஷம். யாரும் பிரத்யக்ஷமா இருக்கிறத சொல்றது தான் நம்புவாளே தவிர அப்பிரத்யக்ஷமா என்னைக்கோ. இப்ப நமக்கே பாம்பு கடிக்கும்னு சொன்னா ஓடி போடுறோம், அந்த இடத்துல நிக்கிறது இல்லை. சாப்பிடலன்னு சொன்னா உடம்புக்காகாதுன்னு எத்தனை மணிக்கு சாப்பிடணுமோ சாப்பிட்டுடுறோம். ஆனா அதே காலத்தில் இன்னென்ன நல்லத்தை இப்ப சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்னா பண்ணு 6ன்னா 7 7ன்னா 8 முடிஞ்ச அப்புறம் பண்ணிக்கிறோம். ஏன்? அதனுடைய பலம் பிரத்யக்ஷமா நாம பாக்குறது கிடையாது. இல்லையோ, கண்ணுக்கு முன்னாடி கெட்டதோ நல்லதோ பெருமான் நடத்தி காட்டுட்டார்னா இவன் நம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவான். ஆனா அவர் கண்ணுக்கு முன்னாடி நடத்தி காட்டவே மாட்டார். நான் தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேனே, நீ இப்ப பண்ணலன்னா நாளைக்கு இதாகும், நாளைக்கு பண்ணலன்னா நாளன்னைக்கு ஆகும், இந்த ஜென்மத்துல என்னன்னா அடுத்த ஜென்மத்தில் ஆகும். இப்படின்னு இவர் எழுதி வச்சா அடுத்த ஜென்மம் என் கண்ட படவே போறதில்லை. அதனால எனக்கு சுலபத்துல சாஸ்திரத்தின் பேர்ல நம்பிக்கை வருவது கிடையாது. அப்பிரத்யக்ஷம்ங்கிறது சரீரம், அப்பிரத்யக்ஷம் சாஸ்திரம். அதனால சுலபத்துல நம்பிட மாட்டான். இரண்டாவது, இன்று தோன்றினது சரீரம், என்றைக்கோ தோன்றினது சாஸ்திரம். அப்ப நம்பிக்கிறதுக்கு வருமா? எனக்கு இப்ப பிறந்திருக்கு குழந்தைன்னா அதை பார்க்கத்தான் எனக்கு தோணுமே தவிர எனக்கோலேந்து இருக்கு சாஸ்திரம்னா பழசுன்னா இன்னைக்கு தேதிக்கு அது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். நிகிரகம் கரிஷ்யதி. அதனால நிகிரகமானது ஒண்ணு இவனை மாத்திர முடியாது அர்ஜுனா, தவிர்க்க முடியாதது. இது நிகிரக கிம் கரிஷ்யதி, இன்று தோன்றினது, கண்ணுக்கு முன்றே தோன்றாதது. இந்த காரணங்களாலே சாஸ்திரத்தால் இவனை மாத்திர முடியாது. சரீரம் போன வழிதான் போவன். அடுத்த 34வது ஸ்லோகம் முன்னாடி சொன்னது வாசனையால உந்தப்படுகிறான்னு தெரிவித்தான். இப்போ இந்த வாசனைங்கிறது எப்படி நம்மள உண்டு தெரியுமா? ராகத்வேஷங்களை கொடுத்து அநாதி காலமா கர்ம வாசனாங்கிற மூலியம். என்னது வாசனை? வாசனைங்கிறது இந்த இடத்துல பூ வச்சிருந்தோம், ஒரு 2 மணி நேரம் இங்க வச்சுட்டோம்னா புஷ்பத்துக்கு இருக்கிற மனம் ஓரளவுக்கு இதுல இருக்கும். இப்ப நான் இந்த புஷ்பத்துல இதுல இருந்து விலக்கிட்டேன்னா கூட இந்த ஜமக்காலத்தை எடுத்து நான் மூந்து பார்த்தேன்னா ஒரு வாசனை இருக்கும் இல்லையோ, அப்ப இருந்து விட்டுட்டு போனது பின்னாடி தோண்டிண்டே இருக்கே, அதுக்குதான் வாசனைன்னு பேர். அநாதி காலமா ஜன்மாக்களை எடுத்துட்டே வர முடியும். அந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மத்துக்கு போயிட்டாலும் அந்த கர்ம வாசனை நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த வாசனை தான் பிடிச்சு உந்தருதுன்னு கீழ் ஸ்லோகம். அந்த வாசனைங்கிறது எப்போ இருந்த வாசனை? அது என்ன நம்ம கிட்ட ஒட்டின்னு இருக்குமான்னு? அது எதை கொடுத்து உந்தும் தெரியுமா? ராகத்வேஷங்களை கொடுத்து உந்தும். துவேஷம்ங்கிறது ஒருத்தனை விரோதிக்கிறது, ராகம்னு ஒருத்தனை ஆசைப்படுறது. ஆசை துவேஷம் இந்த ரெண்டையும் கொடுத்து தான் வாசனை நம்ம சிரமப்படுத்திட்டே இருக்கும். இப்போ எதுல ஆசைப்படுறோம், எதுல கண்டு நாம துவேஷப்படுறோம்? அநாதி காலமா வாசனை இருக்கு. நமக்கு உற்றார்கள் உறவினர்கள்னா ஆசைப்படணும், விரோதிகள்னா துவேஷிக்கணும், இப்படின்னு ஒரு வாசனை நமக்கு இருந்துட்டே இருந்திருக்கோம் இல்லையோ. அதை திடீர்னு மாத்தத்தான் பிரயத்தனப்பட்டான் பிரகலாதன். மித்ராமித்ர கதாகுதா. ஹிரண்யகசிபு பாடசாலைக்கு அனுப்பிச்சான் பிரகலாதனை. குழந்தை போனா இங்கேருந்து நாள் போய் பாடம் கத்துன்னு திரும்ப வந்தான். மறுநாள் கார்த்தால பாடசாலைக்கு போக மாட்டேன்னா ஹிரண்யகசிபு கேட்டார், ஏன் பிரகலாதா போக மறுக்கிறாய்? குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டாமான்னார். போவேன், ஆனா அங்க யார் நண்பன் யார் எதிரின்னு கத்து கொடுக்குறா, எனக்கு அது பிடிக்கலே, போகவே மாட்டேன்னா. ஏன்னா தேவர்கள்லாம் எதிரின்னு கத்து கொடுக்குறாளாம், ஆசுரர்கள்லாம் நண்பர்கள்னு கத்து கொடுக்குறாளாம். எனக்கு இது புரியவே இல்லை. சர்வபூதாத்மகே தாத ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா. எல்லாமே பகவானுக்கு சரீரமாக இருக்க மித்திரனாவது அமித்திரனாவது வித்தியாசம் என் மனசுக்கு படல, போகவே மாட்டேன்னு பிரகலாதன் சொன்னான். ஆனா இவன் குறுக்க ஒத்தன் சொல்லி மத்த பேரை பாத்துறதுக்கு எவ்வளவு கட்டப்பட வேண்டியதா போச்சு. ஏன்னா அநாதி காலமா நாம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்? இவாள்னா ஜாகிரதையா பாத்துக்கணும், அவளை பத்தி கவலை இல்லை, இப்படின்னு தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கே பட்டிருக்கு. இப்போ அப்ப வாசனா பலத்தாலே இன்னென்ன ராகம் இன்னென்ன துவேஷம், ராகத்வேஷங்களை தூண்டித்தான் வாசனை நம்மளை கட்டப்படுத்தும். அதை அடுத்த ஸ்லோகத்தால சொல்றான். இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசம் ஆகச்சேத்தௌ அஸ்ய பரிபந்தினௌ. அதெல்லாம் விரோதிகள் அர்ஜுனா. இந்திரியஸ்யார்த்தே இந்த இடத்துல இந்திரியஸ்யான்னு 2 தரம் வந்திருக்கு. முதல் இந்திரியஸ்யாங்கிறதுக்கு கர்மேந்திரியம், 2வது இந்திரியஸ்யாங்கிறதுக்கு ஞானேந்திரியம். 5 10 இந்திரியங்களையும் எடுத்து நடுங்கோ. அர்த்தே அந்தந்த இந்திரியங்களுக்கு தகுந்த வியாபாரம் இருக்கும் இல்லையோ. 5 ஞானேந்திரியம் எது? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, துவக்கு, அதாவது சர்மா, இந்த தோல் இருக்கு. இந்த 5 ஞானேந்திரியம்னு சொல்லுவோம். பஞ்ச கர்மேந்திரியங்கள் எது? வாக்கு, பாணி, பாத, பாயு, உபஸ்தம். வாக்கு பாணி கை, பாத கால், பாயு உபஸ்தம் மல ஜலம் கழிக்கிற துவாரம். இந்த 5 கர்மேந்திரியம்னு சொல்லுவோம். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். 5 10 இங்கே இந்திரியஸ்ய 2 தரம் சொல்லியிருக்கான். இந்திரியஸ்யார்த்தே
இந்த 5 ஞானேந்திரியக்கு எது வேலை தெரியுமா? கண்ணுக்கு வேலை ரூபத்தை அனுபவிக்கிறது, காதுக்கு வேலை